வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. ஓட்டுநர் உரிமம் சம்பந்தமாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இனி தபால் மூலம் மட்டுமே டிரைவிங் லைசன்ஸ் பெறப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையகம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம காண்டாக்ட் யாரை பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுவோம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிரைவிங் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கற்றுப்போம். கற்றுக்கிட்ட பிறகு அவங்களே ஆர்டிஓ ஆஃபீஸ் கூப்பிட்டுட்டு போவாங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு டிரைவிங் நீங்கள் 2 வீலராக இருக்கீங்க இல்லை 4 வீலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஓட்டி காமிக்கணும். ஸோ டிரைவிங் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு கையிலேயே அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிலரோட டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த டிரைவிங் லைசன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இனி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்டுநர் உரிமம் இனி விரைவு அஞ்சல் தான் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகன பதிவு சான்று, ஓட்டுநர் உரிமம் போன்றவைகள் இனி நேரில் வழங்கப்படாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. விரைவு அஞ்சல் மூலமாக அனுப்பும் பணியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக. இதை தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் இனி விரைவு அஞ்சல் மட்டுமே அனுப்பப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஓட்டுநர் உரிமம் எடுக்கிறீங்களோ அல்லது இனி நீங்கள் ரினிவல் பண்ணுறீங்களோ, பிப்ரவரி 28, 2024 அப்புறமேல்ட்டு நீங்கள் யாரெல்லாம் ஓட்டுநர் உரிமம் சம்பந்தமாக பதிவு செய்கிறீங்களோ விரைவு அஞ்சல் மட்டுமே அனுப்பப்படும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பதாரர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய தொலைபேசி நம்பர் மற்றும் முகவரி தவறாக நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க, அதாவது மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தபால் மூலியமாக அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் தபாலில் டெலிவரி செய்யப்படாமல் திரும்ப பெறப்பட்டாலும் நேரில் நீங்கள் ஒப்படைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயத்த இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் உரிய ஸ்டாம்ப் ஒட்டப்பட்ட சுய விலாசமற்ற தபால் பெறப்பட்டு அதில் அனுப்பப்படும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி முகவரியை குறிப்பிட்டிருந்தால் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக முடக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதாவது யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அல்லது இதுக்கப்புறம் நீங்கள் ரினிவல் பண்ணுறீங்களோ, ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அட்ரஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க வித் உங்கள் மொபைல் நம்பர். அப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் மூலமாக வரும். சப்போஸ் நீங்கள் கொரியர் டெலிவர் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா மறுபடியும் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் நேரில் போய்ட்டு ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா மறுபடியும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்டாங்க. அதே போல் சிலரோட டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் எங்கே கற்றுக்கிட்டீங்களோ அந்த ஸ்கூலோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியராக உங்களுடைய அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.